தொடச்சி வச்சிருக்கேன் வண்டியை. எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் தான் போட்டியே. என்னதுன்னா இந்த வண்டியை யார் தேர்வு தகுதுன்னு ஆசைப்படுறது. வண்டியை வச்சு காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேலையை பார்த்தாருங்க. சொல்கிறதுக்கு போயிட்டு அவர் ஒரு பக்கம் தேர்வு தகுதுன்னு ஆக்கிட்டாரு, நான் ஒரு பக்கம் தேர்வு தகுதுன்னு தாக்கிட்டேன். வண்டியை மறுபடியும் இது பண்ணோம். கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. 500 கிலோமீட்டர் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டியிருக்கோம். ஆனால் அவங்க சொன்னது நான் முடிச்சு பார்த்தேன்னா ஒரே ஒரு தாட்டி தான் பைபாஸில். அவங்க சொன்னது 55-50 தரும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நான் இப்படி வரான் நல்லா இருக்கியாரா. என்ன நினச்சேன்னா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்கு, பெட்ரோல் போட்டு போய் கசப்பான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஆகுனா ஏன்டா நீ ஹெல்மெட்டை கழிச்சுக்கிற கேமரா மாற்றிக்கிறேன்னு கேட்கலாம். அதாவது என்னை பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் ஷை டைப்புன்னு சொல்லலாம், கூச்ச சுபாவம் உடையவன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் கொஞ்சம். ஏன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. எனக்கு இந்த மாதிரி மாற்றிட்டு போகிறதுல எல்லாருமே நீங்களே பார்க்க ஹலோ அப்படின்ற ஒரு தாட்ன்ற பாரு. ஐயோ இப்போ கூட வண்டி வேகமாக ஓட்டணுன்னு தான் தோணுது. இந்த மாதிரி யாராவது ஊரெல்லாம் ஆள் வந்துட்டாங்கன்னா மண்டே குனிஞ்சுப்பேன் அப்படியே. சத்தியமாக என்ன முடியல. ஆனால் இது உண்மையிலே கசப்பான ஒரு உண்மை.